ஹாய் விவோஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்து அன்னபூர்ணி அம்மா பத்திரிக்கை அந்த பழத்தெல்லாம் கொடுத்து ரிட்டன் கொடுத்து விட்டாங்கன்ட்டு நினச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சிவா ஆறுதல் சொல்கிறாரு, அழாத சிந்து, நாளைக்கு எப்படியாவது கேன்டீன் திறப்பு விழாக்கு நான் பெரியம்மாவை கூட்டிகிட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி டாக்டர் நீ கூப்பிட்டு வருவ, நீ பேசுவியா அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படியாச்சும் கூப்பிட்டு வரேன், நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. அதுக்கப்புறமா பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட பேசுகிறாங்க. ஆறுமுகம் எங்கேயும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது ஒரே பாட்டு தான். ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி, அந்த பாட்டு பாடிக்கினே சூப்பராக கிளம்புறாருங்க. இதை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பைரவி. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் இப்போ எங்கே நீ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயையோ, இவன் நம்ம நல்லா சூப்பராக கிளம்புனா நம்ம தலையில் எண்ணெய் வச்சு விட்டுருவாளேன்ட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்து மறைச்சி வைக்கிறாரு இவர் ஆறுமுகம். அதுக்கப்புறம் பைரவி என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு சிந்து கஷ்டப்பட்டு அவள் கேன்டீன் திறக்கிறதுக்காக இருக்கிறா, நீ என்னன்னா கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என்ன ஒட்டகத்தை கட்டிக்கோ டைனோசரை கட்டிக்கோன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பைரவி. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற பைரவி, அம்மா அவ்வளோ கோவமாக இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத்தை யாரும் இந்த வீட்டில் இருந்து போகக்கூடாது சிந்து ஃபங்க்ஷனுக்கு கேன்டீன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அத்தைக்கிட்ட போய் நீ எப்படியாவது பேசி தான் நீ அதுக்கு சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, பைரவி அம்மா உன் பேச்சன்னா கேட்பாங்க, என் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க பைரவி, நான் போய் கேட்டால் என்னை திட்டுவாங்க பைரவி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அத்தைக்கிட்ட நான் பேசிட்டேன், ஆனால் அத்தை அதுக்கு ஒத்துக்கலை, நீ தான் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஆறுமுகம் கிட்ட சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா உக்காந்துட்ருக்காங்க அன்னபூர்ணி. உக்காந்துட்டு இருந்ததும் ஆறுமுகம் போயிட்டு கேட்குறாரு அன்னபூர்ணி கிட்ட, அம்மா நான் ஒன்று கேட்பேம்மா, அது தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஆறுமுகம் சொல்லுப்பான்னு. நாளைக்கு சிந்து கடை திறக்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம போகலாமா, பாவம்மா கேன்டீன் திறக்கிறாங்க, நம்மளெல்லாம் வருவோன்னு தானம்மா ஆசைப்பட்டாங்க, ஊரில் யார் கூப்பிட்டாலும் நீயும் போவ தானம்மா, சிந்து நம்ம வீட்லேயே இருக்காங்க, ஆனால் நம்ம போகலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் என் நம்பிக்கை துரோகம் பண்ணவ, என் நம்பிக்கையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாளப்பா, அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு சிவா கூட தான் நம்ம அவளை வாழ விடலை, ஆனால் அவளை சிவா கூட தான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோமே கண்டி, அவளுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும்னு நான் நினைக்கல, அதனால தான் போனா போதுன்னு சொல்லிட்டு சிவா ஹாஸ்பிட்டல்லையே அவள் கேன்டீன் எடுத்து நடத்துறதுக்காக நான் அலோவ் பண்ணியிருக்கேன், அதுவே நம்ம செய்தது பெரிய விஷயந்தான், அதனால் நான் அவளை மன்னிக்கவும் மாட்டேன், நான் கடை திறப்பு விழாக்கு கேன்டீன் திறப்பு விழாக்கு வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறாங்க. இதை பற்றி இனிமேல் நீயும் என்கிட்ட பேசாத அப்படின்னு திட்டிடுறாங்க ஆறுமுகத்தை. ஆறுமுகம் போயிட்டு பைரவி கிட்ட, சாரி பைரவி, நான் எவ்வளோ அம்மாட்ட பேசி பார்த்துட்டேன், அம்மா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னபூர்ணிக்கு திடீர்னு ஒரு தலைவலி மயக்கமாக இருக்குதுன்றாங்க, கேராக இருக்குதுன்றாங்க. சிவா செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தாக்கா ஒன்றும் இல்லை, பிபிலாம் நல்லா தான் இருக்குது பெரியம்மா, இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. உடனே பைரவி ஆறுமுகம் எல்லாருமே, ஆமாம்மா வாம்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் வாம்மா அப்படின்ட்டு அன்னபூர்ணியை காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வராங்க. ஆனால் சிந்து அன்னபூர்ணி அத்தை வருவாங்களா நம்மளுடைய கடை திறப்பு விழாக்குன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயரும் கேட்குறாரு, இன்னும் யாராருமா வரணுன்ட்டு, இருங்க ஐயர் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க ஐயருன்றாங்க. அவங்க சொன்னதும் பார்த்தா ஒரு கார் நிற்கிது. இவங்க அன்னபூர்ணியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சிந்து அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க வாசலில் வரும்போது, ஐயோ அத்தை வந்துட்டாங்க, ஐயரு நீங்கள் விளக்கேற்றுங்க அப்படின்றாங்க. ஐயரும் பூஜைக்கு விளக்கேற்றுறாரு. விளக்கேற்றினதும் ஆனால் அன்னபூர்ணியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க
இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சிந்துவும் கடை திறப்பு விழா பண்ணுறாங்க. அத்தைக்கிட்ட எப்படியாச்சும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு சிந்து யோசிக்கும்போது ஒரு பொண்ணு தாம்பூல தட்டில் உதிரி பூ கொண்டு வராங்க. சிந்து போயிட்டு நைஸாக அந்த பூவை தட்டி விடுறாங்க. அந்த கை தவறி தட்டிட்டான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ ஃபுல்லாக அவங்க மேலேயும் சிந்து மேலேயும் அப்படியே தெரிச்சு கொட்டிடுது. சாரி அத்தை, தெரியாமல் பண்ணிட்டேன் அத்தை, சாரி அத்தை, தெரியாமல் தட்டிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலடி கீழே இருக்கிற பூவை தட்டில் வாடுற மாதிரி வாரி உடனே அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தைன்னு வாங்கிக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு காற்று அடிக்குது. காற்று அடிக்கும்போது அன்னபூர்ணி அந்த மெஸ்ஸோட போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டும் காற்றுல அப்படியே அந்த ஸ்க்ரீனும் விலகுதுங்க. விலகும்போது அன்னம் மெஸ்ஸுன்னு வச்சுருக்காங்க. உடனே ஆறுமுகம்லாம் சொல்கிறாங்க, அம்மா பாருமா, சிந்து உன்னுடைய பேர் தாம்மா அந்த மெஸ்ஸுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சூழ்நிலையில் தகச்சு போய் அப்படியே சங்கட்டமான நிலையில் நிற்கிறாங்க அன்னபூர்ணி. நாளைக்கு சிந்துவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்த்திட்டு போவாங்களா, இல்லை கோவமாக பேசிட்டு போவாங்களான்ற தொடரை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, பாய்.